ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி காசு அதுக்கப்புறம் ரெடி காசு இல்லை. நம்ம முத்து வீட்டுக்கு வந்தோடனே ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தோசையும் சட்னியுங்க. உடனே ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு மீனாவுதுன்னு நினச்சி டவுட் பட்டவர் டேஸ்ட்டை பார்த்தோன்னே ஆஹா ஏன் பொண்டாட்டி தான் வந்திருக்கா மீனா மீனா மீனாங்கிறாரு. இப்படிலாம் நம்ம எப்படி தான் நாக்கு குருசியாக சமைச்சு போட்டாலும் வீட்டில் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுவும் என் புருஷலாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டிலப்பா என்ன தான் செஞ்சு போட்டாலும் எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் ரொம்ப திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனா மீனான்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ருதி பிடிச்சி வைக்க 2 பேரும் மீட் பண்ண ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த காதல் ஜோடி சேருது பாரு ஜோடி புறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க லுக் ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்கடா பறைக்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸ்ருதிக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உட்காந்து சாப்பிட்றாங்க, 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்கிறாங்களாமா. இவங்க ஒரு சண்டைக்கார கோழி தாங்க, நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கேயும் அடிச்சுக்கிறாங்க. இனிமேட்டுக்கு என்ன தப்பு வீட்டை விட்டு போக சொல்லுவியா, சொன்னா நீ போவியா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கொட்டிக்கிறாங்க. டே கொட்டிக்கிற போட்டியில் நீங்கள் தான்டா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் கொட்டிக்கிட்டு விளையாடுறாங்களோ தெரியல. அதாவது இன்னைக்கு பார்த்துட்டு இதை பார்த்தா நம்ம ஸ்ருதி வீட்டில் போய் ரவி கிட்ட கொட்டி விளையாடுறாங்க அவங்க ரூமில். கடைசியில் இவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உன்னா இன்னைக்கு ரொமான்ஸ் டே போல. சரி, இங்கே இவங்க அலப்பற தாங்க முடியலங்க. மறுநாள் காலையில் விடுது. சீதா ஒரு பக்கம் அதாவது மாப்பிள்ளை வீட்டு விருந்துப்பா, வீட்டுக்கு எல்லாம் வாங்கப்பா அப்படின்றாங்க. கடைசியில் எல்லாரும் போகலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வேணான்னு சொல்லிட்டாரு முத்து. என்ன மரியாதைனா முதல்ல அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடணுப்பா. அருணுக்கு அவ்வளோ என்ன ஈகோ எட்டிக்கிட்டு பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ போயிட்டு வான்னு சொல்ல மீனாவும் கடைசியாக போகிறாங்க. அதுக்கப்புறம் பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் சீதாவை அவங்க மாமியார் கொஞ்சறதை பார்க்கணுமே, ஏமருமக அப்படிங்கிறாங்க. கடைசியில் இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இப்படி நடக்கலையே சொல்லிட்டு என்ன பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.